வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வெஸ்ட் தமிழ் பை FoneArena. இன்னைக்கு தேதி நவம்பர் 15 2019 அண்ட் இது CommentsArena எபிசோட் 65 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஜேஷ் அஜி ப்ரோ, டுமாரோ மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன். Realme XT 8GB or Redmi K20 6GB. I play games and little bit of photography. I have used Redmi Note 5 for 1.5 years. Now I'm upgrading. Please tell, is it any other phone under 20k? Also let me know. இமீடியட்னா கண்டிப்பா கேமிங்க்கு K20 தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 730. ஆனா 6GB RAM 64GB ஓகே. எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. அது ஞாபகப்படுத்திடுவது, அதுக்குதான் சொல்றேன். ஆமா, அது வேற பிரச்சனை இருக்கு. ஆனா 712 நல்லா தான் இருக்கும் கேமிங்க்கு. 8GB வேற. கேமராவும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. 730 சொல்றியா? 730 தானடா K20. ஆமா, XT 8GB. ஆமா, XTயும் நல்லா இருக்கும். K20 உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது நீங்க Realme X கூட கன்சிடர் பண்ணலாம். Realme Xல மாஸ்டர் எடிஷனே அந்த ரேட்டுக்கு வரும். 20,000 8GB 128GB. இவர் வந்து ரெட்மி யூசரு, அதனால ஆல்ரெடி ரெட்மி தான் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூவல் சிம் ஆப்ஷன் இருக்கு, பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஆப்ஷன் இருக்காது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு K20 வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் விவேக் சுகந்தன் ப்ரோ, ஐம் யூசிங் Redmi 6 Pro past 1 year. குட் பட்ஜெட் ஃபோன். ஐம் a heavy user, ஸோ ஸ்டோரேஜில் ஃபுல் ஆகிடும் ஒரு 3 to 4 months. So I used to wipe and reset my phone every 6 months. Is there any problem with resetting the phone every 6 months? ப்ராப்ளமே கிடையாது. டேய் ஒரே நிமிஷம் ஒரு இன்ஃபேக்ட் நல்லது. பேக்கப்லாம் அப்பப்போ எடுக்கறாரு அவரு. ஒரு தடவை இது அப்படியே தமிழ்லயும் சொல்லணுமாண்டா? இல்லடா, ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருந்ததுடா, பாத்தியா? நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ டைப் பண்றவங்க இங்கிலீஷ்ல டைப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் ப்ரோ, நீங்க படிச்சுட்டு நீங்க பதில் சொல்றீங்க, ஓகே. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே. அப்ப விவேக் சுகந்தன் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, Redmi 6 Pro வந்து ஒரு வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவர் ஒரு வருஷமா யூஸ் பண்றதுனால அவரோட யூசேஜ் படி 3 to 4 மாசத்துல வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுதான். சோ எவ்ரி 6 மாசத்துக்கு வந்து அவர் வந்து ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரீசெட் பண்றது நல்லதா இல்லையா அப்படின்றத வந்து அவர் கேட்டிருக்காரு. அப்ப அடுத்த கேள்வில இருந்து என்ன பண்ணிடு, இங்கிலீஷ்லயே இருந்தாலும் நீ டக்குனு லைட்டா கிராஸ் பண்ணிட்டு தமிழ் அடிச்சு விடு. சரி, ஓகே. இது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் நல்ல விஷயம் நீங்க பேக்கப் அப்பப்போ எடுக்கிறது. கரெக்டா? சோ ஒரு ஹார்மும் கிடையாது. நீங்க வந்து டெய்லி பண்ணாதான் அந்த பிரச்சனை இது போயிடும், மெமரி போயிடும். சில பேர்லாம் வார வாரம் பண்றவங்களா இருக்காங்க. ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு, நான் ரீசெட் பண்ணா சரியாயிடும். இல்ல வார வாரம் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களும் பண்ணுவாங்கடா. இந்த மல்டிபிள் ராம்ஸ் டெஸ்ட் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் வேற வழியே கிடையாது, ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப இருக்கிறது பழைய போன் ஆயிடும். மல்டிபிள் தான் டெஸ்ட் பண்றாங்க, பழைய போன்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. புது போன் வாங்கி டெஸ்ட் பண்றாங்க. பண்ணிருக்கேன்ல, நானும் பண்ணுவேன்ல. Mi-Fi எல்லாம் இந்த பக்கம் வரும், அப்படியே பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு உடனே அப்ளை பண்றதே ஃபர்ஸ்ட் அன்லாக், பூட் லோடர் அன்லாக் தான் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். நீங்க எல்லாம் வேற லெவல் ஆண்டவர. ஆமா ஆமா, அப்படியே கொளுத்தி போட்டு அடி வாங்க வைக்கிறது. டெய்லி ஒரு RAM யூஸ் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் வேற லெவலு. அடுத்த கொஸ்டின் ராஜ கார்த்திகா, 10,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு கேமரா அண்ட் கேமிங் போன் கேட்டிருக்காங்க. Realme 3 Pro. Realme 3 Pro நல்ல போன் தான். வேற ஏதாவது P70 பேஸ்ட் இருக்காடா அந்த பிரைஸ்ல? Realme 3 இருக்கு, ஆனா கேமரா இந்த அளவுக்கு இருக்காது. Realme 3 Pro தான். ஓகே, அப்போ வேற வழியே இல்ல, Realme 3 Pro தான். அதுவும் 710 வேற. ஓவராலா பாக்கும்போது எல்லா ஏரியாவையும் டிக் பண்ணுது. ஓகே ரைட். அடுத்து தினேஷ் குமார் கேட்டிருக்காரு, அவரும் அதே கொஸ்டின் தான். 10,000க்குள்ள பெஸ்ட் மொபைல் சொல்லுங்க, நிறைய கேம் விளையாடுவோம். அதே Realme 3 Pro தான் ப்ரோ. அதே Realme 3 Pro கூட 2 பேரும் வாங்க முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து வசந்த் குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ லைக் யுவர் சேனல், இன்ட்ரெஸ்டிங், லாட் ஆஃப் டெக் நியூஸ். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் சொல்லணுமா? ஸ்மார்ட் வாட்ச் அரௌண்ட் 3000க்குள்ள, 5000க்குள்ள, 10,000க்குள்ள. எது 3 ஆப்ஷனு? சரி ஓகே. 3000க்குள்ளனா Colorfit Pro 2, அதுக்கப்புறம் பிப் லைட், ஓகே, இதுக்குள்ள பிளே ஃபிட். ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 5000க்குள்ள அப்படின்னா பிப் போலாம். பிப் மட்டும் தான். பிப், அதுக்கப்புறம் லைட் கொஞ்சம் அதிகம் தான், ஆஃபர்ல வந்து கொஞ்சம் கம்மி. இப்ப 10,000க்குள்ள அது வரும்டா. 10,000க்குள்ள வந்து பர்ஜ் லைட் வரும். அதுக்கப்புறம் இது அமேஸ்ல நிறைய இருக்குடா. அமேஸ் GTS இருக்கு, GTS இருக்கு, GTR இருக்கு. GTRலயே 42mm இருக்கும். சோ ஆனா 42mm போறதோட
எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் அங்கங்க யார்கிட்டயாவது அம்மா அப்பாட்ட எல்லாம் கேட்டு வாங்கி 11000 ரூபாய்க்கு ஜிடிஆர் வாங்கிடுறதே பெட்டர். அதாவது 47mm ஜிடிஎஸ் வந்து 10 இல்லையா. ஆனா ஜிடிஆர்ல என்ன அட்வான்டேஜ்னா அதான் பேட்டரி கொஞ்சம் நல்லா நிக்குது. சூப்பரா. ஜிடிஆரா ஒரிஜினலைட்டா? ஒரிஜினலைட் பெஸ்ட், வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். அது சப்போஸ் ஆஃபர்ல 6000 இருந்ததுன்னா ஆமா 6000க்கு இதே மாதிரியான ஃபீல் கொடுக்கும். சூப்பர், அது நல்ல ப்ராடக்ட். அடுத்த क्वेश्चन ஸ்டீஃபன் ராஜ், பேட்டரி லைஃப் ப்ரோஸ்னு கேட்டிருக்காரு. எந்த மொபைலுக்கு இல்ல, நம்ம நாய்ஸ் கலர்ஃபிட் ப்ரோ. ரைட். அதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கு. என்னோட சிங்கிள் சார்ஜ் பண்ணா அரௌண்ட் 8 to 10 days. நீங்க வந்து நோட்டிபிகேஷன் சிங்க் பண்ண மாட்டீங்க. நோட்டிபிகேஷன் சிங்க் பண்ண அதெல்லாம் சொல்லிடு. ஆமா. சோ நோட்டிபிகேஷன் வந்து நான் அவ்வளவா சிங்க் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நிலையில வந்து எனக்கு 10 நாள் வந்தது. சப்போஸ் நோட்டிபிகேஷன் நீங்க சிங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 days வருமா? சிவா மாதிரி கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சுன்னா 2 நாள் கூட தாங்காது. அதனாலதான் நான் அதெல்லாம் பண்றதே இல்ல எப்பயுமே. ஏதாவது நம்ம வந்து பெஸ்ட் என்னன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கரை நோட்டிபிகேஷனுக்கு யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ஒருத்தான ஒரு விஷயம். அது வாங்குறதே நம்ம ஆக்டிவா இருக்கணும்ட்டு தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா டேபிள்ல இருக்கிற போனை எழுந்து போய் எடுக்கிறதுக்கு பதில் இதுலயே பாத்துக்கிட்டு இருப்போம். எதுக்கு? அதனால நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆன் பண்றதுக்கு பதிலு ப்ராப்பரா அதை வெறும் ஃபிட்னஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்றது நல்லது. அப்படி யூஸ் பண்ணா அசால்ட்டா ஒரு 8 to 10 days வரும். ஒரு சிலர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பாத்துருக்கலடா, அது கூட அக்செப்டட். வெறும் போன் கால்ஸ்க்கு மட்டும் வச்சிருப்பாங்க பத்தியா, ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு. அது கூட ஓகே. பட் வாட்ஸ்அப், SMS எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சோம்னா செத்து போயிடும். அது எவ்வளவுதான் தாங்கும். ரைட். அடுத்த क्वेश्चन முகமது இப்ராஹிம், ரெட்மி போன்ஸ்ல பட்ஜெட் லைனப்ல பஞ்சோல் கேமராவோட போன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வருஷம் எல்லாரும் பஞ்சோல் தான் வருவாங்க. அப்படி வரலன்னா வாட்சன் ப்ரோ என்ன பிளான்ல இருக்காருன்னா பஞ்ச் தான் அடிச்சுட்டுருவாரு. எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ரியல்மி தான் இந்த பஞ்சோல்ல வரும்னு தோணுது. எல்லாத்துலயும் அவங்க தானே ஃபர்ஸ்ட். சரியா? என்னமோ அதிசயமா நீங்க CC9 ப்ரோல தான் இந்த 108 எப்படி கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. சாம்சங்கோட டீலிங் போட்டோம். இல்லாட்டி நேரம் அவனுங்க தான் பேனர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. உங்க அடுத்த டீலிங் அவன் போட்டு வேலையே இல்லையாடா? யாரு? எல்லாருக்கும் இதே வேலையா போச்சு உங்க குடும்பத்துல. எதை பண்ணாலும் நாங்க தான் பண்றோம்ன்றது. எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. திருப்பி நான் இத சொல்லிக்கிறேன். நீ அடிக்கடி சொல்லி OnePlus தான். அடுத்த क्वेश्चन சென்னூர் மணிகண்டா அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ப்ரோ எல்லா மொபைலுக்கும் கூகுள் கேமரா டவுன்லோட் எப்படி பண்றது சொல்லுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் போங்க, #Gcam போடுங்க. அதுல ஒரு லிங்க் வரும். அதுல எல்லா போன்ஸுக்கும் இருக்கு. கண்டிப்பா அந்த டெலிகிராம் லிங்க் சப்போஸ் இல்லன்னா எப்படி போறது? XDA போங்க. XDAல போயிட்டு XDA கூட வேணாம், google.co.in இல்லாட்டி .com கொடுங்க. கொடுத்துட்டு உங்க மொபைல் மாடல் போட்டு Gcam ஃபார் Redmi Note 8 Pro Note 8 Pro அது மாதிரி K20 K20 போடுங்க. அதுல வர எல்லா இதுவும் ஒர்க் ஆகும்னு கண்டிப்பா சொல்ல முடியும். XDA ரிலேட்டடான லிங்க் இருந்ததுன்னா தான் பெஸ்ட். வேற யாராவது இப்போ வேற ஏதாவது ஒரு பிளாகர் போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்க போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கேயா ரீடைரக்ட் பண்ணி கூட்டு போவாங்க. நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருப்பாங்க, இது ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகல அப்படின்னு. லேட்டஸ்ட் பில்டு பழைய பில்டு நீங்க வந்து லேட்டஸ்ட் இதுக்கு போனீங்கன்னா அதுலயே இருக்கும், எனக்கு ஒர்க் ஆச்சு இது ஒர்க் ஆகல, இதுல இந்த ஃபீச்சர் எல்லாம் இருக்கு. சில பேர் யாரோ ஒருத்தருக்கு எழுந்தாரு இது ஒர்க் ஆகல, ஸ்லோ மோஷன் ஒர்க் ஆகல Gcamல அப்படின்னு. ஸ்லோ மோஷன்லாம் மெயின் கேமரால இருக்கிறது தான் பெஸ்ட். Gcamல அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டா இருக்காது. அக்செப்டட். ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து ஜீவா நியூ ஸ்டோன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. இத்தனை நாளா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் சில கம்பெனில மட்டும்தான் சில நேரத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுவும் இல்லாம எதுக்காக 3 years and 2 years அப்டேட் கொடுப்பேன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா 2 years or 3 yearsக்கு அப்புறமா அப்டேட் வராதா? எக்ஸாம்பிள் நோக்கியா அண்ட் பிக்சல் டிவைசஸ் வராது. பிக்சல்லயே கரெக்டா இது பண்ணி விட்டாங்க. 3 years ஃபர்ஸ்ட் பிக்சல்ல வந்து கரெக்டா 3 years முடிஞ்சு. பிக்சல் ஒருத்தங்க தான் அட்லீஸ்ட் மேஜர் அப்டேட்டாவது 3 வருஷம் தராங்க. அத கூட எவனும் தர மாட்டான். வெறும் ஆப்பிள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு தந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கெடுபடியாச்சுன்னா ப்ராடக்ட் ரொம்ப ஒய்டா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சுது, அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு தலை குடசலா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாருமே மேக்ஸிமம் கழிச்சு விட தான் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரு, 5 yearsக்கு அப்டேட் கொடுக்கும்போது 6க்கு கொடுத்தாங்க. அதாவது 6க்கு கொடுக்கும்போது 5 yearsக்கு கொடுத்தாங்க, சர்ப்ரைசிங். ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா 6க்கு வரும்னு நினைச்சா 6 கழட்டி விட்டாங்க. இந்த 6 yearsல இருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட்லாம் அடிக்கடி நடக்கதான் செய்யும். சில போன்ஸுக்கு லக் இருந்ததுன்னா ரொம்ப வருஷத்துக்கும் அப்டேட் வரும். இது வந்து இதுலன்னா ஆப்பிள்ல, ஆண்ட்ராய்டுல அப்டேட் ரொம்ப வருஷம்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வர வேண்டிய அப்டேட் வராம போறதே நிறைய ஆப்ஷன் இருக்கு. எப்ப எவன் நம்ம மேல உபதி அடிப்பான்னு. அடுத்த क्वेश्चन ஜிதின் குமார், ப்ரோ வாட் இஸ் ஸ்கிரீன் ப்ளீடிங்? எத்தனை தடவை சொல்லுதுன்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பேண்டேஜ் அந்த நிலைமையில தான் இருக்கு. எத்தனை தடவை அதுவும் ப்ளீட் ஆகும் சொல்றா.
அதுதான் நீங்க எல்சிடி இருக்கும்போது கீழே ஸ்லைட்டா ஒரு எட்டி பார்க்கும், ஒரு பிரைட்டா ஒரு இது மாதிரி. டார்க்ல வச்சா அது தெரியும் கிளியரா. இது இன்னும் எப்படி தெரியுமா சொல்லலாம், இந்த கஸ்டம் ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க பாருங்களேன், ஈக்குவலைசர் வந்து நேவிகேஷன் பார்ல பாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது பேர்ன் எஃபெக்ட் இல்லாட்டி டைல் எஃபெக்ட்னு வரும். பேர்ன் எஃபெக்ட்னா என்ன ஆகும்னா, நேவிகேஷன் பார்ல கீழே பாட்டு பாடும்போது அப்படியே வந்துட்டு போகும் பல்ஸ் மாதிரி அழகா. அந்த மாதிரி ஃபேடட் ஃபீல் வந்து உங்களுக்கு சும்மாவே இருக்கும் எந்த ஆப்பும் இல்லாம. அதுதான் இதுக்கு ஃபேமஸ் எதுனா போக்கோ F1. இது வரைக்கும் உலகத்திலேயே ஃபேமஸ் அவர் மட்டும்தான். அவர் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி அதிகமா வந்திருக்கு, அவரை தாண்டி வேற யாருக்கும் அது போகவே இல்லை. ரீசெண்டா ஒருத்தர் வாங்கிட்டு இந்த இஷ்யூ இருக்குன்னாரு, பிளிப்கார்ட்ல இது பண்ணிட்டு பிளிப்கார்ட்ல மாத்திரன்னு சொல்லிட்டாங்க. அவர் அது நல்லா வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது உங்க லக்க பொறுத்து தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 256 GB வாங்கிட்டு 2 தடவை வந்தது, 3வது தடவை பிளிப்கார்ட் வாலெட்ல காசை கூட நீ போட்டுரு எனக்கு போன் தராதுன்றது. ரைட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து ராஜேஷ் ஜே அப்படின்றவர் கேட்டிருக்காரு. While I check the description, I have noticed that you guys also have a audio version podcast on Anchor FM. When I click that link, it plays on Spotify. Is this safe? Because I didn't notice that you guys not mentioned any video that you have audio version. Please mention on any upcoming video so all users get to know. அவர் என்ன கேக்குறாருன்னா, நம்ம ஆடியோட அதாவது நாங்க வீடியோ போடுறோம், அந்த வீடியோக்கான பேக்ரவுண்ட் ஆடியோ இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தனியா எடுத்து பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆடியோ ஃபைலா வரும். அந்த ஆடியோ ஃபைல் வந்து மியூசிக் பிளேயர்ல பாட்டு கேட்கற மாதிரி ஜாலியா கேட்கலாம். அது எங்கன்னா ஆங்கர் எஃப்எம் அப்படிங்கிற இதுல இருக்கு. சோ அது வந்து ஒருத்தர் ஸ்பாட் பண்ணிட்டு, அதாவது ஒருத்தர்னா ராஜேஷ் ஸ்பாட் பண்ணிட்டு இப்ப கேக்குறாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நீங்க முன்னே சொல்லி இருக்கலாம். ஸ்பாட்டிஃபைல ப்ளே ஆகும், எல்லாத்துலயுமே இருக்கு. நிறைய மியூசிக் பிளே கூகுள் பாட்காஸ்ட்ல கூட வரும், கூகுள் பாட்காஸ்ட்லயும் வரும். சோ இது அப்சல்யூட்லி சேஃப் தான். அண்ட் லிசன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், டேட்டா கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வேற ஏதாவது வேலை பண்றீங்க, இந்த ரன்னிங் இந்த மாதிரி போகும்போது நான் பாட்காஸ்ட் கேட்பேன், அந்த மாதிரி நீங்க கேட்டுக்கலாம். இன்னொரு ஆடியோ மட்டும் வரும். ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிவிடி வந்து ஜெனரலா ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சது வந்து வெறும் ஆடியோவா தான் நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் போக போக தான் அது வீடியோவாவே ஆச்சு. ஆமா, கரெக்டா? கரெக்ட் தான். அதுல என்ன சந்தேகம், பின்னாடி பழைய பாட்காஸ்ட் எல்லாம் கேட்கணும்னா நீங்க 60 பாட்காஸ்ட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாமே இருக்கும். 60 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் ஆடியோ ஒன்லியா இருக்கும். அண்ட் பாட்காஸ்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த டிவி ஷோ பொறுத்த வரைக்கும், அதுவும் நியூஸ் ஷோ வந்து வீக்லி 5 days வரும். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வரும். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் வரும். ஏன்னா வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் வந்து கேக்குறீங்க, எங்க போச்சு அந்த டிவிடி, எங்க போச்சு அந்த கமெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. இதுதான் ரீசன். ஓகே. அடுத்த கொஸ்டின் விக்னேஸ்வரன் நட்ராஜன். வணக்கம் 3 bros. ரெட்மி நோட் 5 ப்ரோ கேமரா டேபி எனேபிள் பண்ணிட்டேன் வித்தவுட் ரூட்டட் மெத்தட்ல. இதனால அப்டேட்ல எதுவும் பிரச்சனை வருமா? அப்டேட்ல எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ. ஏன்னா ரூட் பண்ணாதான் அப்டேட் பிரச்சனை வரும். ரூட் பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏசுஸ்லயும் இதே மாதிரி இதுல எனேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதுலயும் எந்த பிரச்சனையும் வராது ரூட் பண்ணாத. ரைட். என்னோட கடைசி கொஸ்டின் வந்து ரமேஷ் குமார். ஹாய் ப்ரோ, இப்போ என்னதான் டச் போன் வந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த கீபோர்ட் மொபைல் நோக்கியா N சீரிஸ் மெட்டல் மொபைல் போல ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. அதுவும் நோக்கியா N70 மாதிரி. அப்பவே செல்ஃபி கேமரா இருக்கு. அப்போ இந்த போன் கையில இருந்தாவே செம கெத்தா இருக்கும். ஆனா இப்போ 30,000 பணம் போட்டு வாங்கினாலும் அந்த ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாடல்ல நோக்கியா N70 வந்து திருப்பி அதை லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காரு. வரும். அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க பொறுமையா. நீங்க கன்சிடர் பண்றீங்களா இல்லையா? அவங்களுக்கு தான் முக்கியம். N70 எல்லாம் சம போன்றா. ஆமா. N70 டைம்ல நான் N72 யூஸ் பண்ணேன். N73 யூஸ் பண்ணிருக்கேன். 70 ஆனா குட்டியா இருக்கும் இன்னும். ஆக்சுவலா 73 அண்ட் 72க்கும் கொஞ்சம் குட்டியா சூப்பரா இருக்கும். அதுலயே ரீஃபைன் பண்ணி மியூசிக் எடிஷன் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் கலர்ல இருக்கும், காமனா நீங்க பாத்திருப்பீங்க. அதுலயே ஃபுல் பிளாக் வந்தது மியூசிக் எடிஷன் சொல்லிட்டு. இது 70யும் 73யும் ஃபுல் பிளாக் வெர்ஷன்ஸ் வந்தது. செம்மையா இருக்கும் அந்த ஃபீல் எல்லாம். அதுல இருக்க ஸ்பீக்கர் பாக்கணுமே, N73ல இருக்க ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சும்மா அலரும். அதெல்லாம் ஒரு காலங்க அப்படின்னு. முன்னொரு காலத்துல நோக்கியா நிறைய போன் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க டிஃபரெண்ட் இதுல. இது ஓட்டிங் அவங்களோட உள்கட்சி ஓட்டிங் நடக்குதா இல்லாட்டி வெளியில கேக்குறாங்களான்னு தெரியல. அதாவது அடுத்து எந்த போனை கன்சிடர் பண்ணலாம், எந்த போன் வந்து பழசுல இருந்து கொண்டு வந்து ரீடிசைன் பண்ணி இப்ப ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா வருஷம் ஒரு போன் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாத மாதிரியே நடிங்க.
ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னையோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. ஹேவ் நைஸ் டே. பார்க்கலாம். பை பாய்.